ஓம் சாந்தி. இன்றைய முரளியின் தேதி 22/11/2025. இன்றைய சாக்கார முரளியின் முக்கிய கருத்துக்கள். பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, அனைவருக்கும் இந்த மகிழ்ச்சி தரும் செய்தியை சொல்லுங்கள். இப்போது தெய்வீக ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கின்றது. எப்போது நிர்விகாரி உலகம் இருக்குமோ அப்போது மற்ற விகாரிகள் அனைவரும் விநாசம் ஆகி விடுவர். இன்றைய கேள்வி, ராவணனின் சாபம் எப்போது கிடைக்கின்றது? சாபமிடப்பட்டதன் அடையாளம் என்ன? பதில், எப்போது நீங்கள் தேக அபிமானி ஆகிறீர்களோ அப்போது ராவணனின் சாபம் கிடைக்கின்றது. சாபமிடப்பட்ட ஆத்மாக்கள் ஏழை விகாரியாக ஆகிவிடுகின்றனர். கீழே இறங்கிக் கொண்டே செல்கின்றனர். இப்போது தந்தையிடம் இருந்து ஆஸ்தி பெறுவதற்காக ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். தனது திருஷ்டி, நடத்தை முதலானவற்றை தூய்மையாக ஆக்க வேண்டும். அப்போது ராவணனின் சாபம் நமக்கு எப்போ கிடச்சிதுன்னா, நம்ம எப்போ தேக அபிமானத்துக்குள்ளே வந்தோமோ அப்போவே நமக்கு ராவணனுடைய சாபம் கிடச்சிடுச்சு. அப்போது அந்த சாபம் கிடைச்சதுக்கப்புறம் ஏழையாகிட்டோம், விகார குணங்கள் நிறைந்தவர்களாகிட்டோம். படிப்படியாக கீழே இறங்கி ரொம்ப தமோ பிரதான நிலைக்கு நம்ம எல்லோரும் வந்துட்டோம். இப்போது நம்ம தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்காக என்ன ஆகணும்? மீண்டும் ஆத்மாபிமானியாக ஆக வேண்டும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு 84 பிறவிகளின் கதையை சொல்கிறார். அனைவருமே 84 பிறவிகளை எடுக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் தான் முதலில் சத்யுகத்தின் ஆரம்பத்தில் பூஜைக்குரிய தேவி தேவதைகளாக இருந்தீர்கள். பாரதத்தில் முதலில் தேவி தேவதா தர்மத்தின் ராஜ்யம்தான் இருந்தது. லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது என்றால் நிச்சயமாக அரச பரம்பரை என்பது இருந்திருக்கும். ராஜகுலத்தின் உற்றார் உறவினரும் கூட இருந்திருப்பார்கள். பிரஜைகளும் இருப்பார்கள். இது ஒரு கதை போல உள்ளது. 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் கூட இவர்களின் ராஜ்யம் இருந்தது. இதை நினைவில் கொண்டு வருகின்றனர். பாரதத்தில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ராஜ்யம் இருந்தது. இதை எல்லையற்ற தந்தை புரிய வைக்கின்றார். அவர்தான் ஞானம் நிறைந்தவர் என்று சொல்லப்படுகின்றார். எதை பற்றிய ஞானம்? மனிதர்கள் நினைக்கின்றனர் அவர் அனைவரின் மனதிற்குள் இருப்பதை, அவர்கள் செய்யும் கர்ம விகர்மத்தை எல்லாம் அறிந்திருப்பவர் என்று. ஆனால் இப்போது பாபா புரிய வைக்கின்றார், ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவரவர் பாட் கிடைத்துள்ளது. அனைத்து ஆத்மாக்களும் தங்களின் பரந்தாம வீட்டில் வசிக்கின்றனர். அவர்களுக்குள் பாற்று முழுவதும் அடங்கியுள்ளது. கர்ம சேத்திரத்தில் போய் தங்களின் பாற்றை நடிப்பதற்காக தயாராக அமர்ந்துள்ளனர். இதையும் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். நாம் ஆத்மாக்கள் அனைத்தையும் செய்கிறோம். ஆத்மாதான் சொல்கிறது, இது கசப்பாக உள்ளது, இது உவர்ப்பாக உள்ளது என்று. ஆத்மாதான் புரிந்து கொண்டுள்ளது. நாம் இப்போது விகாரி பாவ ஆத்மாக்கள், அசுர சுபாவம் உள்ளது. ஆத்மாதான் இங்கே கர்மக்ஷேத்திரத்தில் சரீரத்தை எடுத்து பாற்று முழுவதையும் நடிக்கின்றது. ஆக இதை நிச்சயம் செய்ய வேண்டும் இல்லையா? நாம் ஆத்மாதான் அனைத்தையும் செய்கின்றோம். இப்போது தந்தையோடு சந்தித்துள்ளோம். மீண்டும் 5000 ஆண்டுகளுக்கு பிறகு சந்திப்போம். இதையும் குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். பூஜைக்குரியவராகவும் பூஜாரியாகவும் தூய்மையானவர்களாகவும் தூய்மையை இழந்தவர்களாகவும் ஆகியே வந்துள்ளோம். எப்போது பூஜைக்குரியவராக உள்ளோமோ அப்போது தூய்மையற்றவர் யாருமே இருக்க முடியாது. எப்போது பூஜாரியாக உள்ளோமோ அப்போது தூய்மையானவர் யாருமே இருக்க முடியாது. சத்யுகத்தில் இருப்பவர்களே தூய்மையான பூஜைக்குரியவர்கள். எப்போது துவாபர யுகத்திலிருந்து ராவணராஜ்யம் ஆரம்பமாகின்றதோ அப்போது அனைவரும் தூய்மையற்று பூஜாரிகளாக ஆகின்றனர். அப்போது பூஜைக்குரியவரா, அதாவது தேவி தேவதைகளாக இருக்கும்போது தூய்மையற்ற மனிதர் யாருமே இருக்க முடியாது. அது மாதிரி இந்த தூய்மையற்ற உலகில் தேவி தேவதைகள் பூஜைக்குரியவரும் இருக்க முடியாது அப்படின்னு பாபா சொல்கிறாரு. முழு உலகத்திலும் இச்சமயம் பூஜைக்குரியவர் ஒருவர் கூட இருக்க முடியாது. பூஜைக்குரியவர்கள் தூய்மையாக உள்ளனர், பிறகு தூய்மையற்றவர்களாக ஆகின்றனர். புது உலகில் தூய்மையாக இருப்பார்கள். தூய்மையானவர்கள்தான் பூஜிக்கப்படுகின்றனர். எப்படி குமாரி தூய்மையாக இருக்கும்போது பூஜிக்க தகுதியுள்ளவராக உள்ளார், தூய்மை இழந்துவிட்டவர் ஆகிவிட்டால் பிறகு அனைவரின் முன் தலை வணங்க வேண்டியுள்ளது. பூஜைக்கு எவ்வளவு
இவ்வளவு சாதனங்கள் எங்காவது கண்காட்சி, அருங்காட்சி முதலியவற்றிற்கு அதாவது நம்ம கண்காட்சி ஏதாவது வைக்கிறோம் அப்படின்னா பாபா என்ன சொல்கிறாரு, அதில் மேலே திரிமூர்த்தி சிவன் அந்த பிக்சரை வைங்க, கீழே லக்ஷ்மி நாராயணனுடைய பிக்சர் வைங்க. அதில் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய பிக்சர் இருக்கிற இடத்துல அதோடைய நோக்கம், குறிக்கோள் எழுதப்பட்டிருக்கணும். அந்த மாதிரி கண்காட்சியில் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு. நாம் இந்த பூஜைக்குரிய தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். அங்கே பிறகு வேறு எந்த ஒரு தர்மமும் இருக்காது. நீங்கள் புரிய வைக்க முடியும். கண்காட்சியிலோ சொற்பொழிவு முதலியன செய்ய முடியாது. புரிய வைப்பதற்கு பிறகு தனியாக ஏற்பாடு செய்ய வேண்டும். முக்கியமான விஷயமே இதுதான். நாங்கள் பாரதவாசிகளுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி சொல்கின்றோம். நாங்கள் இந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த தெய்வீக அரச பரம்பரை இருந்தது, இப்போது இல்லை. மீண்டும் இதனுடைய ஸ்தாபனை நடைபெறுகின்றது. மற்ற அனைத்தும் இப்பொழுது விநாசம் ஆகிவிடும். சத்தியுகத்தில் இந்த ஒரு தர்மம் இருந்தபொழுது அங்கு அநேக தர்மங்கள் கிடையாது. இப்பொழுது இந்த அநேக தர்மங்கள் சேர்ந்து ஒன்றாக ஆவது என்பது நடக்க இயலாத காரியம். அவர்கள் வருவதே ஒருவருக்கு பின் ஒருவராக வந்த பின் விருத்தி அடைந்து கொண்டே செல்கின்றனர். முதலில் வந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மறைந்து விட்டுள்ளது. தங்களை தேவி தேவதா தர்மத்தினர் என சொல்லிக் கொள்வதற்கு யாருமே கிடையாது. இது விகாரி உலகம் என்றே சொல்லப்படுகின்றது. நீங்கள் சொல்ல முடியும், நாங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி சொல்கின்றோம். சிவபாபா நிர்விகாரி உலகத்தை இப்பொழுது ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார் என்று. பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் நாம் பிரம்மா குமார் குமாரிகள் அல்லவா? முதலில் நாம் சகோதர சகோதரர்கள், பிறகு படைப்பு நடைபெறுகின்றது என்றால் நிச்சயமாக சகோதர சகோதரிகளாக இருப்போம். அனைவருமே சொல்கின்றனர், பாபா நாங்கள் உங்கள் குழந்தைகள் எனும்போது சகோதர சகோதரிகளுக்குள் குற்றமான பார்வை சொல்ல முடியாது. இந்த கடைசி பிறவியில் தூய்மையாக வேண்டும். அப்போதுதான் தூய்மையான உலகின் எஜமானர் ஆக முடியும். நீங்கள் அறிவீர்கள், கதி சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒரே ஒரு தந்தை மட்டுமே. பழைய உலகம் மாறி நிச்சயமாக புதிய உலகம் ஸ்தாபனையாகும். அதை பகவான் தான் செய்வார். இப்போது அவர் புது உலகத்தை எப்படி படைக்கின்றார்? இதை குழந்தைகளாகி நீங்கள் தான் அறிவீர்கள். இப்போது பழைய உலகமும் உள்ளது. இது இன்னும் அழிந்து விடவில்லை. பிரம்மா மூலம் ஸ்தாபனை என்பது சித்திரங்களிலும் உள்ளது. இவருக்கு, அதாவது பிரம்மாவிற்கு இது அநேக பிறவிகளின் கடைசி பிறவி. பிரம்மாவுக்கு யுகல் கிடையாது. பிரம்மாவினுடையது தத்தெடுத்தல் ஆகும். இதை புரிய வைப்பதற்கு மிகவும் யுக்தி வேண்டும். சிவபாபா பிரம்மாவுக்குள் பிரவேசமாகி நம் அனைவரையும் தம்முடையவர்களாக ஆக்கிக் கொள்கிறார். சரீரத்தில் எப்போது பிரவேசம் ஆகின்றாரோ அப்போதுதான், ஹே ஆத்மாக்களே, நீங்கள் என்னுடைய குழந்தைகள் என சொல்ல முடியும். ஆத்மாக்களோ இருக்கவே செய்கின்றனர். பிறகு பிரம்மா மூலம் சிருஷ்டி படைக்கப்படும் என்றால் நிச்சயமாக பிரம்மகுமார் குமாரிகள் இருப்பார்கள் இல்லையா? ஆக சகோதர சகோதரிகள் ஆகின்றனர். வேறு விதமான திருஷ்டி நீங்கி விடுகின்றது. நாம் சிவபாபாவிடமிருந்து தூய்மையாவதற்கான ஆஸ்தி பெற்று கொண்டிருக்கின்றோம். ராவணனிடமிருந்து நமக்கு சாபம் கிடைக்கின்றது. இப்போது நாம் ஆத்ம அபிமானி ஆகின்றோம் என்றால் பாபாவிடமிருந்து ஆஸ்தியும் கிடைக்கின்றது. தேக அபிமானி ஆவதால் ராவணனின் சாபம் கிடைத்து விடுகின்றது. சாபம் கிடைப்பதால் நாம் கீழே இறங்கிக் கொண்டே சென்று விட்டோம். இப்போது பாரதம் சாபமிடப்பட்டதாக இருக்கின்றது இல்லையா? பாரதத்தை இவ்வளவு ஏழையாக விகாரியாக யார் ஆக்கினார்? யாரோ ஒருவருடைய சாபம் உள்ளது இல்லையா? இது ராவணன் உருவத்தில் மாயாவின் சாபமாகும். ஒவ்வொரு வருடமும் ராவணனை எரிக்கின்றனர் என்றால் நிச்சயமாக விரோதிதானே. தர்மத்தில் தான் சக்தி உள்ளது. இப்போது நாம் தேவதா தர்மத்தினராக ஆகின்றோம். பாபா புதிய தர்மத்தின் ஸ்தாபனைக்கு நிமித்தமாக உள்ளார். எவ்வளவு சக்தி வாய்ந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார். நாம் பாபாவிடமிருந்து சக்தி பெறுகின்றோம். முழு உலகத்தின் மீது வெற்றி அடைகின்றோம். நினைவு யாத்திரை மூலம்தான் நமக்கு சக்தி கிடைக்கின்றது. விகர்மங்களும் விநாசம் ஆகின்றது. ஆக இதையும் கூட எழுதி வைக்க வேண்டும். நாங்கள் மகிழ்ச்சி தரும் செய்தி சொல்கின்றோம். இப்பொழுது இந்த தர்மத்தின் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கின்றது. அதைதான் ஹெவன், சொர்க்கம் என்று சொல்கின்றனர். இதுபோல பெரிய பெரிய எழுத்துக்களில் எழுதி வையுங்கள். பாபா அறிவுரை தருகின்றனர்.
வருகின்றார். இது அனைத்திலும் முக்கியமானது. இப்போது ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கின்றது. பிரஜாபிதா பிரம்மாவும் அமர்ந்துள்ளார். நாம் பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிகள் ஸ்ரீமத் படி இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். பிரம்மாவின் வழி அல்ல. ஸ்ரீமத் பரமபிதா பரமாத்மா அனைவருக்கும் தந்தையான சிவபாபாவினுடையது ஆகும். பாபாதான் ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை, அநேக தர்மங்களின் விநாசம் செய்விக்கின்றார். ராஜயோகம் கற்றுக்கொண்டு, அதாவது பிரம்மா பாபா கூட ராஜயோகத்தை கற்றுக்கொண்டுதான் பின் ராஜாவாக இளவரசராக ஆகின்றார். நாமும் அதுபோல் ஆகிக் கொண்டிருக்கின்றோம். நாம் எல்லையற்ற சந்நியாசம் மேற்கொண்டுள்ளோம். ஏனெனில் நாம் அறிந்துள்ளோம், இந்த பழைய உலகம் எரிந்து சாம்பலாக போகின்றது. எப்படி எல்லைக்குட்பட்ட தந்தை வீடு கட்டுகிறார் என்றால் பழைய வீட்டிலிருந்து மோகம் விடுபட்டு விடுகின்றது. பாபா சொல்கிறார், இந்த பழைய உலகம் முடிந்துவிடப் போகின்றது. இப்பொழுது உங்களுக்காக புது உலகை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் படிப்பதோ இந்த புதிய உலகத்திற்காக. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானம் கிடைத்துள்ளது. நீங்கள் அரைக்கல்பத்திற்கு பூஜைக்குரியவராக ஆகிக் கொண்டிருக்கின்றீர்கள். அரைக்கல்பம் பூஜாரி தமோ பிரதானம், பிறகு அரைக்கல்பம் பூஜைக்குரிய சதோ பிரதானமாக இருக்கின்றீர்கள். ஆத்மா பரமபிதா பரமாத்மாவோடு நினைவு வைப்பதால் தான் தங்கம் ஆகின்றது. நினைவு செய்து செய்தே இரும்பு யுகத்திலிருந்து பொன் யுகத்திற்கு சென்றுவிடும். பதீத பாவனர் என்று ஒருவர் மட்டுமே சொல்லப்படுகின்றார். இனி வரும் காலத்தில் உங்கள் குரல் வெளிப்படும். நிகழ்காலம் அனைத்து தர்மங்களினுடையது ஆகும். நீங்கள் சொல்லவும் சொல்கிறீர்கள். பாபா சொல்கிறார், பதீத பாவனர் நான் தான். என்னை நினைவு செய்வீர்கள் என்றால் நீங்கள் தூய்மை ஆகிவிடுவீர்கள் என்று. இப்போது நீங்கள் பாண்டவ சேனையை சேர்ந்தவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். தன்னுடைய சேவையை செய்தாலும் இந்த சிந்தனை வைக்க வேண்டும். நாம் போய் அனைவருக்கும் வழி சொல்ல வேண்டும். எவ்வளவு செய்வீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி பெறுவீர்கள். பாபாவிடம் கேட்க முடியும், இப்போதுள்ள நிலையில் இருந்து போனால் எனக்கு என்ன பதவி கிடைக்கும் என்று. பாபா உடனே சொல்லிவிடுவார், நீங்கள் சேவையோ செய்வதில்லை, அதனால் சாதாரண வீட்டில் போய் ஜென்மம் எடுப்பீர்கள். பிறகு வந்து ஞானத்தை பெறுவீர்கள் என்றாலும் கஷ்டம்தான். ஏனென்றால் சின்ன குழந்தை இந்த அளவு ஞானத்தையோ எடுத்துக்கொள்ள முடியாது. இன்னும் 2-3 வருடங்கள் தான் இருக்கின்றன என்றால் என்ன படிக்க முடியும்? பாபா சொல்லிவிடுவார், நீங்கள் போய் சத்திரிய குலத்தில், அதாவது திரேதாயுகத்தில் தான் ஜென்மம் எடுப்பீர்கள் என்று. கடைசியில் ஒருவேளை இரட்டை கிரீடம் கிடைக்கலாம். எனவே சொர்க்கத்தின் முழு சுகத்தை பெற இயலாது போகும். யார் முழு சேவை செய்கின்றார்களோ படிக்கின்றார்களோ அவர்கள்தான் முழு சுகம் பெறுவார்கள். நம்பர்வார் புருஷார்த்தத்தின் அனுசாரம் இதே அக்கறை வைக்க வேண்டும். இப்போது நாம் ஆகவில்லை என்றால் கல்ப கல்பமாக ஆக மாட்டோம். ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே அறிந்து கொள்ள முடியும். நாம் எத்தனை மார்க்குகள் பெற்று பாஸ் ஆவோம் என்று அனைத்தையும் அறிந்து கொள்கின்றனர். பிறகு விதி என்று சொல்லிவிடுகின்றார்கள். யாராவது உற்றார் உறவினர் உள்ளனர் என்றால் அவர்கள் மீது இறக்கப்பட வேண்டும். பார்க்கிறீர்கள், இவர்கள் விகாரமின்றி அசுத்த உணவை சாப்பிடாமல் இருக்க முடிவதில்லை என்று. பிறகு கூட அவர்களுக்கு புரிய வைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் நமது குலத்தை சேர்ந்தவர்கள் இல்லை என புரிந்து கொள்ளுங்கள். முயற்சி செய்து தந்தை வீடு மற்றும் மாமனார் வீட்டில் உள்ளவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். இவர்கள் நம்மிடம் பேசுவது கூட இல்லை, முகத்தை திருப்பிக் கொள்கின்றனர் என்று அவர்கள் சொல்லுவது போல நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. அனைவருடனும் இணக்கமாக இருக்க வேண்டும். நாம் அவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். மிகவும் இரக்க மனம் உள்ளவராக ஆக வேண்டும். நாம் சுகத்தின் பக்கம் செல்கிறோம் என்றால் மற்றவர்களுக்கும் வழி சொல்ல வேண்டும். பார்வையற்றவர்களுக்கு நீங்கள் தான் ஊன்றுகோல் இல்லையா? பார்வையற்றவர்களுக்கு நீதான் ஊன்றுகோல் என பாடுகின்றனர். கண்களோ அனைவருக்குமே உள்ளது. பிறகு அழைக்கின்றனர். ஏனென்றால் ஞானத்தின் 3வது கண் இல்லை. சாந்தி சுகத்திற்கான வழி சொல்பவர் ஒரு தந்தை மட்டுமே. இது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் உள்ளது. முன்பு இதுபோல் புரிந்து கொண்டது இல்லை. பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு மந்திரங்கள் ஜெபிக்கின்றனர். ராம் ராம் என்று சொல்லி மீனுக்கு உணவு போடுகின்றனர், எறும்புக்கு உணவு கொடுக்கின்றனர். இப்போது ஞான மார்க்கத்திலோ எதையும்
செய்வதற்கு தேவையில்லை. பறவைகளோ ஏராளமாக இருந்து போகின்றன. ஒரே ஒரு புயல் அடிக்கின்றது. எவ்வளவு பேர் இருந்து போகின்றனர். இயற்கை சேதங்களோ இப்போது அதிவேகமாக வரப்போகின்றன. இந்த ஒத்திகை நடந்து கொண்டே இருக்கும். இவை அனைத்தும் விநாசமாகத்தான் போகின்றது. மனதில் தோன்றுகின்றது, இப்போது நாம் சொர்க்கத்திற்கு செல்ல போகின்றோம். அங்கே நமது முதல் தரமான மாளிகையை கட்டுவோம். எப்படி கல்பத்திற்கு முன் கட்டினோமோ அதுபோல் கல்பத்திற்கு முன் யார் கட்டினார்களோ அவர்கள்தான் இப்பொழுதும் கட்டுவார்கள். அந்த சமயம் அந்த புத்தி வந்துவிடும். அதை பற்றி நீங்கள் இப்பொழுது ஏன் சிந்திக்க வேண்டும்? இதைவிட பாபாவின் நினைவில் இருப்பதுதான் நல்லது. நினைவு யாத்திரையை மறக்காதீர்கள். மாளிகைகளோ கல்பத்திற்கு முன் போலவே கட்டத்தான் செய்வோம். ஆனால் இப்பொழுது நினைவு யாத்திரையை மேற்கொள்ள வேண்டும். மேலும் மிகுந்த குஷியில் இருக்க வேண்டும். நமக்கு தந்தை ஆசிரியர் சத்குரு கிடைத்துள்ளார். இந்த குஷியில் நாம் ஆழ்ந்து இருக்க வேண்டும். நாம் வந்திருப்பதோ அமரபுரியின் எஜமானர் ஆகுவதற்காக. இந்த குஷி நிலையாக இருக்க வேண்டும். இங்கே இருந்தால்தான் பிறகு 21 பிறவிகளுக்கு அது நிலையாக இருக்கும். அநேகருக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருப்பீர்களானால் தன்னுடைய நினைவும் கூட அதிகரிக்கும். பிறகு இதுவே பழக்கமாகிவிடும். இந்த தூய்மையற்ற உலகை நெருப்பு பற்றி கொள்ளப் போகின்றது என்பது தெரியும். பிராமணர்களாகிய உங்களுக்குத்தான் இந்த சிந்தனை உள்ளது. இந்த உலகம் முழுவதும் அழிந்து போகும். சத்தியுகத்தில் இதை பற்றி எதுவும் தெரியாது. இப்பொழுது கடைசி நேரம். நீங்கள் புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். இன்றைய தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, தூய்மையற்றதிலிருந்து தூய்மையாகுவதற்காக புருஷார்த்தத்தில் சோம்பலாக இருக்கக்கூடாது. உற்றார் உறவினர் முதலிய யாராக இருந்தாலும் அவர்கள் மீது இரக்கம் வைத்து புரிய வைக்க வேண்டும். விட்டுவிடக்கூடாது. அப்போது நம்ம புருஷார்த்தம் செய்வதில் நமக்கு சோம்பேறித்தனம் வரவே கூடாது. நமக்கு சொந்தக்காரவங்க உற்றார் உறவினர் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நம்ம இரக்கம் வச்சு பாபாவோடைய செய்தி நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்கள கைவிட்டக்கூடாது. 2வது பாயிண்ட்டு, இவர்களோ முகத்தை திருப்பிக் கொண்டார்கள் என்று சொல்கிற மாதிரி நமது நடத்தை இருக்கக்கூடாது. இரக்க மனம் உள்ளவராகி அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். மற்ற அனைத்து சிந்தனைகளையும் விட்டுவிட்டு ஒரு பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். மற்றவங்க சொல்கிற மாதிரி நம்ம நடந்தக்கூடாது. ஏன்னா நம்ம பாபாவுடைய குழந்தை. எல்லார் மேலேயும் இரக்க குணம் கொண்டு என்ன செய்யணும்? எல்லாருக்குமே நன்மை செய்யணும். கதி சத்கதிக்கான வழியை நம்ம சொல்லணும். ஒரு பாபாவுடைய நினைவில் முழுசாக மூழ்கி இருக்கணும். இன்றைய வரதானம், உண்மை, தூய்மை மற்றும் பயமற்ற நிலையின் ஆதாரத்தில் பிரத்யக்ஷம் செய்யக்கூடிய நடமாடும் யோகி ஆகுக. பரமாத்ம வெளிப்பாட்டிற்கான ஆதாரம் உண்மையாகும் மற்றும் உண்மைக்கான ஆதாரம் தூய்மை மற்றும் பயமற்ற நிலையாகும். ஒருவேளை ஏதாவது ஒருவித தூய்மையற்ற நிலை, அதாவது உண்மை தூய்மையின் குறைபாடு உள்ளது அல்லது தன்னுடைய தமோ குணமான சமஸ்காரங்கள் மீது வெற்றியாளர் ஆகுவதில், சமஸ்காரத்தை ஒத்துப்போக வைப்பதில் அல்லது விஸ்வ சேவை சேத்திரத்தில் தன்னுடைய கொள்கைகளை நிரூபிப்பதில் பயம் உள்ளது என்றால் பிரத்யக்ஷா ஏற்பட முடியாது. ஆகையினால் உண்மை மற்றும் பயமற்ற நிலையை தாரணை செய்து ஒரே ஈடுபாட்டில் மூழ்கியிருக்கக்கூடிய நடமாடும் யோகி சகஜ ராஜயோகி ஆகுங்கள். அப்பொழுது சகஜமாகவே இறுதி பிரத்யக்ஷா ஏற்படும். அப்போது பரமாத்மாவை நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஆதாரம் உண்மை. நம்மிடம் உண்மை இருக்கணும். அப்போது உண்மை இருக்கணும் அப்படின்னா எப்போ நம்மிடம் உண்மை இருக்கும்? உண்மைக்கான ஆதாரம் தூய்மை. நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணம், சொல், செயல் அனைத்திலும் எப்போ தூய்மை நிறைந்திருக்கோ அப்போ தான் நம்மிடம் உண்மை வரும். அப்போது உண்மை மற்றும் பயமற்ற நிலை இது ரெண்டுமே இருந்தால் தான் நம்ம தந்தையை வெளிப்படுத்த முடியும். அப்போது உண்மையில் ஏதாச்சும் குறைபாடு இருக்குது, சதவிகிதம் இருக்குது, தூய்மை இருப்பதில் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்குது, நம்முடைய பழைய சமஸ்காரங்கள் மீது நம்மளால் இன்னும் வெற்றி பெற முடியல, இந்த சேவை செய்கிறதுல தன்னுடைய கொள்கைகளை நிரூபிக்கிறதுக்கு தைரியம் இல்லை, பயப்படுறோம் அப்படின்னா பிரத்யக்ஷா ஏற்படாது. அதனால் உண்மை மற்றும் பயமற்ற நிலையை நீங்கள் ஒரே ஈடுபாட்டோட தாரணை செய்யணும். அப்போது ஒரே ஈடுபாட்டில் மூழ்கி இருக்கக்கூடிய சகஜ யோகி மற்றும்
நடமாடும் யோகி, அதாவது நடமாடும் யோகி சகஜ ராஜயோகி ஆகுங்கள். அந்த மாதிரி ஆனீங்கன்னா இறுதியில் பிரதக்ஷா ஏற்படும். இன்றைய ஸ்லோகன்: எல்லையற்ற திருஷ்டி விருத்தி தான் ஒற்றுமைக்கான ஆதாரம் ஆகும். ஆகையினால் எல்லைக்குட்பட்டதில் வராதீர்கள். எல்லையற்ற திருஷ்டி எல்லையற்ற விருத்தி இருந்தால் தான் ஒற்றுமை கிடைக்கும். அதனால் எல்லைக்குட்பட்டத்தில் வராதீங்க. இன்றைய அவ்யக்த இஷாரா: அசரீரி அல்லது விதேகி நிலையின் பயிற்சியை அதிகரியுங்கள். அசரீரி ஆகுவது என்பது வயர்லெஸ் செட் ஆகும். விகாரமற்றவராக ஆகுவது தான் வயர்லெஸ் செட்டுக்கான செட்டிங் ஆகும். கொஞ்சம் கூட அம்சத்திலும் அம்சம் மாத்திரம் கூட விகாரம் ஆனது வயர்லெஸ் செட்டை பயனற்றதாக ஆக்கிவிடும். ஆகையினால் இப்பொழுது கர்ம பந்தனத்தில் மாட்டியிருக்கும் நிலையில் இருந்து கர்மயோகி ஆகுங்கள். அநேக பந்தனங்களில் இருந்து விடுபட்டு ஒரு தந்தையின் சம்பந்தத்தில் இருப்பதாக புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது சதா எவ்வரடியாக இருப்பீர்கள். உள்ளுக்குள் எந்த ஒரு விகாரமும் மறைந்திருக்கவில்லை தானே என்று சோதனை செய்யுங்கள். அசரீரி ஆவது அப்படின்னா வயர்லெஸ் செட்டு மாதிரி. அதாவது வயர்லெஸ் செட் அப்படின்னா என்னதுன்னா விகாரம் அற்றவராக இருப்பது தான் வயர்லெஸ் செட். அதாவது விகாரத்தில் பெரிய பெரிய இந்த கோபம் காமம் இந்த மாதிரி விகாரம், அது மட்டும் விகாரம் இல்லை, அதோடைய அம்சம் ரொம்ப சின்னதாக ஒரு பற்றுதல் இந்த மாதிரி கூட இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு இல்லாமல் இருந்தோன்னா நம்ம வயர்லெஸ் செட்டாக ஆயிடுவோம். மேலும் கர்ம பந்தனத்தில் மாட்டிக்கக்கூடாது. கர்ம பந்தனத்தில் மாட்டிருக்கும் நிலையிலிருந்து கர்மயோகி ஆகுங்க. கர்மயோகி ஆகணும், வயர்லெஸ் செட் ஆகணும், அதாவது அசரீரி. மேலும் மற்ற அனைத்து பந்தனங்களிலும் இருந்து விடுபட்டு ஒரு தந்தையோட மட்டும் அனைத்து சம்பந்தத்தையும் ஏற்படுத்திக்கணும். நம்ம அது இல்லாமல் சதா எவ்வரடியாக இருக்கணும். உங்களுக்குள்ளே எந்த ஒரு விகாரமும் ஏதாச்சும் உள்ளுக்குள்ளே மறைஞ்சிருக்குதான்னு செக் பண்ணுங்கன்னு பாபா சொல்கிறாரு. நல்லது. ஓம் சாந்தி.